இன்னைக்கு நம்ம சேனலில் உருளைக்கிழங்கு பட்டாணி வறுவல் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம் வாங்க. உருளைக்கிழங்கு 1/4 கிலோ, 150 பச்சை பட்டாணி, இஞ்சி பூண்டு தேவையான அளவு, ஒரு பச்சை மிளகாய், ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், தாளிக்கிறதுக்கு சோம்பு. வாங்க இப்போ அடுப்பத்தை வச்சுக்கலாம். வானல் வச்சாச்சு. இப்போ தவா நல்லா சூடாகட்டும். இப்போ சூடாயிடுச்சு. தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறோம். எண்ணெய் சூடானதும் எனக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிருக்கேன். உங்களுக்கும் தேவையான எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ சோம்பு போட்டுக்கிறோம். சோம்பு பொரிஞ்சதும் வெங்காயம் போட்டுக்கிறோம். அது கூடவே பச்சை மிளகாய், வெங்காயம் போட்டு 2 கலர் கலரிட்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு, ஒரு பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்குறோம். இப்போ ஒரு தக்காளி அரைஞ்சி வச்சிருக்கேன், அதை போடுறேன். தக்காளி வெங்காயம் எல்லாம் வதங்கட்டும். அது கூட இப்போ பச்சை பட்டாணி 150 உரிச்சு வச்சுருக்க பச்சை பட்டாணி போடுறேன். இப்போ இந்த பட்டாணி சீசனு, அதனால் எல்லாம் நல்லா செய்யலாம், உடம்புக்கும் ஹெல்த்தி. உருளைக்கிழங்கு 1/4 கிலோ போட்டிருக்கேன். மஞ்சப்பொடி 1/4 ஸ்பூன், வீட்டு மிளகாத்தூள் 2.25 ஸ்பூன் போடுறேன். உங்கள் காரம் வேணான்னா உங்களுக்கு அதுக்கேற்ற காரம் போட்டுக்கோங்க. எனக்கு 2.25 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதுக்கேற்ற உப்பு போட்டிருக்கேன். இப்போ அந்த மிளகாத்தூள் எல்லாம் நல்லா வேகத்துக்காக ஒரு 1/4 ஸ்பூன், அரை டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். அந்த மசாலாலாம் மொத்தமாக வேகணும், அதுக்காக தான். நல்லா கலரிட்டு ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். நல்லா தட்டு போட்டு மூடிடலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நல்லா கலரிடுறோம். கலரி அவ்வளோதான். உருளைக்கிழங்கு பட்டாணி வறுவல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.